லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாண்டோ டியூப்லாண்டிஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக கூட இவரை பற்றி பார்த்துருப்போம். இவர் வந்து ஒரு போல் வால்ட் வீரர். இவர் பார்த்தீங்கன்னா அதாவது கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் வீரர். சமீபத்தில் கூட உலக சாதனையை முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாண்டோ டியூப்லாண்டிஸ் தான் இப்போ லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருதை வந்து பெற்றிருக்காரு. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில சிறப்பான பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் லாரியஸ் விருதானது வழங்கப்படுகிறது. அதுல இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25வது ஆண்டாக இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கான நிகழ்ச்சி வந்து ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மாட்ரிட்ல நடந்திருக்கு. இதுல சிறந்த வீரருக்கான லாரியஸ் விருது பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தடகள வீரர், அதாவது கம்பு ஊன்றி தாண்டும் வீரர் மாண்டோ டியூப்லாண்டிஸ்க்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த வீராங்கனை விருது வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான சிமோன் பைல்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த ஆக்ஷன் போட்டியாளர் விருது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மவுண்டைன் பைக்கிங் வீரர் டாம் பிட்காக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த மீண்டு வந்த போட்டியாளருக்கான விருது ரெபேக்கா ஆண்ட்ரேட் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை. நெக்ஸ்ட் சிறந்த விளையாட்டு அடையாளம் அப்படிங்கிற பிரிவில் விருதானது டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடாலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் அப்படிங்கிற பிரிவில் சீனாவை சேர்ந்த பேரா நீச்சல் வீராங்கனை யுவான் ஜியாங் அப்படிங்கிறவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த முன்னேற்றத்துக்கான பிரிவில் பார்த்தீங்கன்னா லேமியன் யமால், இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரர், இவருக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த முன்னேற்றத்துக்கான விருது லேமியன் யமால். சிறந்த அணிக்கான விருது ரியல் மாட்ரிட் கால்பந்து அணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து 15th டைம் 15வது முறையாக சாம்பியனாக இருக்காங்க. லா லிகாவில் பார்த்தீங்கன்னா 36வது முறையாக இவங்க கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல் மாட்ரிட் அணி தான் இப்போ சிறந்த அணிக்கான விருதை பெற்றிருக்கு. அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கெல்லி ஸ்லேட்டர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நன்மைக்காக விளையாட்டு அப்படிங்கிற விருதானது கிக் ஃபார் லைஃப் அப்படிங்கிற அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க.